உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா நம்ம ரூம் போலாம். முடியாதுங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரியாம நான் வரமாட்டேன். ஏய் நீங்க சொல்லுங்க மாமா, நான் கேட்டதுக்கு என்ன பதில்? அத்தை கிட்ட போய் உங்க தம்பிய ஜெயமுடியா அக்கா சொல்வீங்களா மாட்டீங்களா? ஏய் லூசு, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? அதெல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன உனக்கு? ஏங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, வா நம்ம ரூமுக்கு போலாம். ஏங்க இதெல்லாம் நீங்க கேட்கணும். நீங்களும் பேச மாட்டீங்க, என்னையும் பேச விட மாட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம்? நான் தான் இந்த வீட்ல டம்மியா இருக்கேனா? பொறுக்க போற குழந்தையும் டம்மியா இருக்கணுமாங்க? அதுக்கு நம்ம அப்பா தான் ஜேஎம்டினா எவ்வளவு பெருமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு தானே நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். அண்ணா நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காதண்ணே. இவ இப்படிதான் ஏதாவது கொண்டக மண்டக பேசிக்கிட்டே இருப்பா. தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதண்ணே. அப்ப எப்பயுமே அப்படிதானே. விடு வெற்றி. ஏங்க சைலண்டா உங்களுக்காக தானே இருமா. நான் பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? என்ன எல்லாருக்கும் இப்ப ஹாப்பி தானே? நீங்க பிளான் போட்டபடியே என்கிட்ட இருந்து பதவியை புடிங்கிட்டீங்கல்ல? என்ன இவன்? ஏய் கதிரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நீயா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காம போயிடு. டேய் சும்மா நிறுத்து. உன்னை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த பக்கம் விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து பின்னாடி திட்டம் போட்டு குழி பறிக்கிற துரோகி தானே நீ? டேய் இங்க வேற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீ வேற உள்ள வந்து டென்ஷன் பண்ணாத. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அச்சே நடிக்காத. பின்னாடி ஆள் அனுப்பி வேவு பார்த்து காலை வரி விட்டுட்டு இப்ப ஏதோ பெரிய தர்மர் மாதிரி பேசுற. வேணாம் கதிரு, அண்ணன் கிட்ட பேசுறங்கிறத மறந்துட்டு வாய்க்கு வந்தெல்லாம் பேசாத, அப்புறம் நல்லா இருக்காது. நானும் அதே காரணத்துக்காக தான் இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இல்லனா இங்க நடக்கிறதே வேற. ஏய் அப்படியே அடிச்சனா? யார்கிட்ட வந்து கை நீட்டி பேசுற? போட வெல்ல முதல்ல. இப்ப நீ வெல்ல போலன்னு வச்சுக்கோய, அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிருவேன். டேய் டேய் விட்றா பார்க்கலாம். ஆம்பளை அட்ரா பார்க்கலாம். என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? திமிரா உனக்கு? அண்ணன் கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் தெரியாத அளவுக்கு திமிர அடிச்சல உனக்கு. தொலைச்சிடுவேன். என்ன இது? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கதிர் தம்பி, இப்ப எதுவும் பேச வேண்டாம். நீங்க போங்க. நாளைக்கு இத பத்தி கண்டிப்பா பேசுவோம். என்ன நடந்தாலும் நாளைக்கு இத பாத்துக்கலாம். இவரு சர்பா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்காக உங்களுக்குள்ள இப்படி ஒரு சண்டை வேணாம்ப்பா. டேய் என்னைய அடிச்சிட்டீங்கல்ல? டேய் உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன். டேய் எங்க என்ன அடிச்சு அவமானப்படுத்தினதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். டேய் சொல்லி ஆகணும். போடா, பதில் சொல்றோம். டேய் அவனடா பைத்தியக்காரதமா அண்ணா பேசிட்டு. விடுண்ணே. ஏங்க என்ன வேலை பாக்குறீங்க? கை நீட்டி அடிக்கலாமா அவரை? டேய் அவன் என் தம்பி அடிக்க கூடாதா? ஏன் தம்பி நீங்களாவது கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல? அண்ணி அவன் பண்ணல சரியா? நம்மள இங்க சைலண்டா தான பேசிட்டு இருந்தோம். ஐயோ, இந்த விஷயம் அத்தை மாமாக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? தெரியட்டும் அண்ணி. எங்க மேல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. சரி விடு வெற்றி. சரி விடுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.